Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க. ஸ்டே கனெக்டட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று வந்து எதிர்பார்த்துருந்தோம், ஓகேவா, மார்க்கெட் வந்து ஃப்ளைட்டாக மேலே போகுது அப்படின்னு சொல்லி நேற்றோட வீடியோலையும் நான் வந்து அதான் பேசியிருந்தேன். ஸோ இன்னைக்கு காலையில அதே மாதிரி தான் ஃப்ளைட்டாக கேப் அப் ஆச்சு, ஆனால் வந்து பெருசாக சஸ்டைன் ஆகல. ஸோ நான் ரெஃபரன்ஸ் ஸ்டார்ட் போடும்போது வந்து காலையில் வந்து இதான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என் சைடில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் குரூப்பில் வந்து ட்ரேட் பிளானாக கொடுக்கும்போது வந்து காலையில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் செல் எடுக்கிறேன், இந்த போடும்போது வந்து நான் செல் எடுக்கிறேன். ஸோ அங்கேருந்து வந்து அகைன் செல்லுன்னா நான் பிளைண்ட் செல்லாக எடுக்கல, நான் ஸ்ட்ராட்டஜியாக தான் எடுக்கிறேன் அப்படின்றத நான் வாய்ஸ் நோட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா கீழே வந்துச்சு, ஓகேவா. கிட்டத்தட்ட வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த இடத்துல இருந்துச்சு, நான் போடும்போது இங்கே இருந்துச்சு. ஸோ இங்கே தான் நான் செல் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 பாயிண்ட்டுக்கு மேலே டிப் வச்சுது. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் வரும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ இந்த லோ உடஞ்சதுனால, ஓகேவா, 5 மினிட்ஸில் லோ உடஞ்சதுனால இந்த புல் பேக்கில் வந்து ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்து இந்த இடத்துல ஷார்ட் எடுத்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம், ஒரு 25 பாயிண்ட்ஸ் தான் ஷார்ட் லாஸ். அது வந்து பெருசாக இப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் நான் தான் திரும்பி அது நியூஸ் பேஸ்னு நினைக்கிறேன், திரும்பி இப்படி மேலே போச்சு. ஆனால் பொறுமையாக திரும்பி கீழே வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ரா ஷார்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு. பட் நான் பொசிஷனெலாம் கேரி பண்ணது வந்து இன்னும் கேரி பண்ணி தான் இருக்கேன். நான் அது வாய்ஸ் நோட்டில் சொல்லும்போது நீங்கள் வெறும் ஸ்ட்ராட்டஜி எடுக்காதீங்க, நான் இதான் சொன்னேன், நியூஸ் பேஸ்லன்றதுனால எதாவது அடிக்கும். ஆனால் தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சேனலோட இருக்குது பார்த்தீங்களா. இப்போ டைம் டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க சேனலோட டாப்பில் வந்து நின்றுச்சு, ஓகேவா. இந்த சேனல் டாப்பில் வந்து நின்றுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செல்லிங் ப்ரெஷராக மாறிச்சு. இப்போ என்னன்னா இந்த லோக்கு கீழே வந்து நாளைக்கு சஸ்டைன் வச்சுனாலே போதும், ஓகேவா, பொறுமையாக வந்து இது வரைக்கும் வந்துடும் அப்படின்றது தான் இந்த செல்லிங் ப்ரெஷர். சொல்லிட்டு நான் இந்த செல்லிங் ப்ரெஷர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே வந்துச்சு, ஓகேவா. இந்த லோக்கு கீழே வந்துச்சு. ஸோ அது இப்போ மேலே போச்சு அப்படின்னா இப்படி பொறுமையாக வந்து வரும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் இதுக்கு தான் பொசிஷனாக வச்சிருக்கிறேன். பட் அதான் எப்பவுமே நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லு சுருக்கி பண்ணிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. பட் ஓவராலாக ரேஞ்ச் பவுண்டாக வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாமே வந்து பண்ணிக்கலாம். நம்ம இங்கே இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தோம், ஓகேவா. இந்த இடத்துல இந்த கேண்டல் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஆக்சுவலாக இந்த 280 850 வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா 24 வரைக்கும் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து 24,700 வரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ 24,400 வந்து இன்னைக்கு வந்து நின்றுச்சு. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரா, ஓகேவா, ஸ்ட்ரக்சரான்னு சொல்றத விட எக்ஸாஷனாக சொல்லலாம், ஓகேவா. ட்ரெண்டோட எக்ஸாஷன் பாயிண்டாக வந்து நான் செல்ல பார்த்தேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இது டபுள் டாப்ன்ற மாதிரி ஆகி இதுவும் உடஞ்சிச்சு, ஓகேவா. இது வந்து எம் பேட்டர்ன் கூட சொல்லலாம். நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்திருக்கும், இது வந்து இந்த புல் பேக் ஆகி இது போயிருக்கு. இப்போ என்னன்னா இப்போ இந்த லோ மட்டும் உடஞ்சிச்சு அப்படின்னா இந்த எம் வந்து ஆக்டிவ் ஆகிடும். பட் நான் வந்து இது எக்ஸாஷனாக பார்க்குறேன். இந்த எக்ஸாஷன் வந்து இது பண்ணி நான் வந்து இன்னும் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஷார்ட்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் டவுன்வர்ட்ஸ், ஓகேவா, லைட்டாக பியரிஷ் மூவ். ஸோ இது வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் தான் வச்சிருக்கேன். ஒருவேளை மேலே போச்சு அப்படின்னா திரும்பி வந்து இது வரைக்கும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இது தாண்டிச்சு அப்படின்னா 24,700, அதுவும் வந்து அடுத்த லெவலாக பார்த்தீங்கன்னா 25,100 தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இது அப்படி தான் வரும். பட் இந்த எம் உடஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் கீழே நல்லா வரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். ஸோ கமிங் பேக் டு அகைன் ஃபுல்லாக நியூஸ் பேஸ்டாக இருக்குது, ஓகேவா. எல்லாமே நியூஸ் பேஸ்டாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலும் வந்து ஒரு நிமிஷம். இப்போ யூஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 106 வந்துச்சு. அப்புறம் நேற்றுமே வந்து ஃபால் ஆச்சு, நல்லா ஹெவி ஃபால் வந்துச்சு நேற்று, ஓகேவா. எனக்கு தெரியும் நல்லா ஃபால் ஆச்சு. இந்த நியூஸ் பேஸில் ஏதோ ஒன்று சொன்னாங்கல்ல, அதனால ஃபால் வந்து ஆச்சு. அப்புறம் சின்ன பவுன்ஸ் மட்டும் வந்துச்சு. இப்போ இந்த சின்ன பவுன்ஸ் வந்து திரும்பி அந்த லோ உடஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, அது நியூஸாக என்னன்றது நமக்கு அகைன் அதான் நீங்கள் ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆயிலை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே திரும்பி போய் திரும்பி இங்கே உடையும் போது அதுக்கு அந்த கீழே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது தான் இங்கே பிறந்தது. ஸோ இது வரைக்கும் அப்புறம் அந்த ஆயில் வந்து நல்லா க்ளீனாகவே வந்துச்சு அப்படின்றது தான் தெரிஞ்சது. ஸோ அதை நான் ஜென்ரலாக இப்போ குளோபல் மார்க்கெட் பார்க்கறது நான் ஆயில் தான் ரெகுலராக பார்க்குறேன். பட் மிச்சபடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நேற்று வந்து நல்ல ப்ரீமியம் வந்துச்சு, ஓகேவா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலாக 42 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4 பாயிண்ட் தான். ஸோ ஓகேவா. அப்போ வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ 40 பாயிண்ட் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருந்துச்சு நேற்று க்ளோசிங். கிட்டத்தட்ட 440 இருந்துச்சு, 340 இருந்துச்சு, 100 பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபியூச்சரோட ப்ரீமியம் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு. ஸோ அதனால என்ன இருக்குன்னா ஆப்வியஸாக ஆப்ஷன்ஸ் வந்து நேற்று ஒரு பெரிய மூவ் லாஸ்ட் மினிட்ல நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து வந்த மூவ் வந்து நல்லா கரைஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ கமிங் பேக் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று நான் வந்து வீக்கெண்ட் இருக்குன்னு சொல்லிடுறேன். நம்மளோட கோயம்புத்தூர் ஆஃப்லைன் மீட்டப் போடுறது நல்லா பெருசாக அக்ரெசிவ் கொஸ்டின்ஸ் நேற்று எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அகைன் கமிங் பேக் நம்ம எம்டிஎம்மாக பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இது வந்து இல்லை, இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த கிளாஸ் எடுத்தாங்க, டீச் பண்ணுறேன்னு சொன்னாங்க நண்பர் ஒருத்தருக்கு. ஸோ அந்த அந்த பொசிஷன் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக ஒரு 24 ரூபா நெகட்டிவ் வந்துச்சு. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி வந்து 64 ரூபா பாசிட்டிவ்ல பார்த்தேன். நேற்று வந்து ஒரு 24 ரூபா வந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து அந்த ப்ரீமியம் எக்ஸ்பென்ஷன் வந்து கூல் ஆஃப் ஆனதுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 12th வந்து நான் பே ஆஃப் போடல, இது வந்து ஸ்டார்டில் தான் வச்சிருக்கேன்றதுனால
பே ஆஃப் மட்டும் போடல. ஸோ அப்பர் போக வந்து இந்த ரிஸ்க் மட்டும் ஃபஸ்ட்டு இது வச்சிருந்தேன். அதுக்கு உள்ள வச்சுட்டேன். இண்டிஜுவல் பொசிஷனு நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ மார்க்கெட் மேலே போச்சு. இப்போ 400 வந்து உடஞ்சோடனே என்ன பண்ணேன், இந்த கட் பண்ணி இங்கே வச்சிட்டேன். ஸோ கீழே வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, பெருசாக இருந்துன்றது ப்ராஃபிட் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவராலாக ப்ராஃபிட்டும் இது நல்லா தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஃபர்தராக மேலே போச்சுன்னா இதுக்கு இங்கே போடுவேன், இல்லை டவுன் ஒரு பிரேக் ஆச்சுன்னா இதுக்கு இங்கே போடுவேன். ஸோ ஆல்ரெடி நான் ரிஸ்க் ரிவார்டு வந்து நல்லா மேனேஜ் பண்ணிட்டேன் இதில் இருப்பேன். ஸோ இந்த பொசிஷன் வந்து வீக்லி பொசிஷன் அதில் அந்த கிளாஸ் எடுக்கிறேன். அதை பேஸ் பண்ணி வந்து அந்த ஸ்டாட்டிக் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் வந்து லைவ் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அது வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 26 மேல இருக்கிற பொசிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் ரிக்கவர் ஆகுது. அதோட பே ஆஃபும் பார்த்தீங்கன்னா அதோட பே ஆஃப் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஆனால் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக போடல ஆர்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நல்லா நல்லா வந்துச்சு. ஸோ நேற்று வந்து இது வந்து 24 வந்துச்சு. இப்போ அது கூட 14 ரூபா சேர்த்து 38 ரூபா வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மேலே வந்து போனாலும் ரிஸ்க் வந்து கம்மியாக வச்சிருக்கேன். நம்ம முன்னாடி சொல்லல சென்ட்ரா வரணும். சென்ட்ரா வந்துச்சுன்னா இது தூக்கி நல்லா இது வரைக்கும் போட்டு விட்டுரும். அப்போ வந்து திரும்பி வந்து இப்படி ஆகிடும் பொசிஷன் அப்படின்ற ஆங்கிள் வச்சிருக்கேன். இன்னொன்று இந்த ஜூன் ஸ்டார்ட்ல வந்து நேற்று நம்ம ஒரு மூணு தான் நெகட்டிவ்னு பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நல்லா வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு நல்லா ரிக்கவர் ஆகி ஓரளவு ப்ராஃபிட் வந்துச்சு. நான் அது பே ஆஃபாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பொசிஷன் வந்து பே ஆஃப் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜூனோட பே ஆஃப் வந்து இப்போ இப்படி இருக்குது. நான் ப்ரொடெக்ஷன் வந்து ஆக்சுவலாக மேலே வச்சிருக்கேன் சும்மா காப்பாற்றுறதுக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. பட் ஆனால் ஓவராலாக பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் 23ல பண்ணேன். 23ல எடுத்த ஸ்டார்டில் அப்புறம் 24ல எடுத்தேன். அப்புறம் 24க்கு மேலே மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் திருச்சி மட்டும் போட்டேன். 24,500 23,500 அந்த பொசிஷன் இருக்குது. சரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுதான். வேறு எதுவும் என்கிட்ட பெருசாக போஸ்ட் இல்லை. ஸோ நான் கூட இப்போ வரைக்கும் வந்துச்சு. ஆர்டராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஸோ நிறைய கேப் நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி. அது அந்த ஃப்ரீ பண்ணதுக்கு மட்டும் லிக்விட் பீஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். நண்பருக்கு வந்து ஏன் அது மாதிரி கேஷ் ஷேர் பண்ணி வருஷத்துக்கு இன்னொரு 5% 6% வந்து எப்படி மாரி வரணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஏற்கனவே 5 லேக்ஸ் வச்சுருந்தேன். இப்போ கேபிள் கொஞ்சம் யூஸ் பண்ணாதனால ஒரு 7 லேக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நான் 2 டேஸில் ப்ளச் பண்ணுவேன். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைமுக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆனதுனால நீங்கள் வந்து கட் பண்ணி இங்கே போட்டுருக்கேன். 28 லட்சம் ப்ரொடெக்ஷன் மட்டும் சாமி வேறு இது வந்து இது ஒன்றும் பெருசாக பண்ணல. அகைன் கமிங் பேக் டு நம்மளோட ஆலஸ் ப்ளூ பொசிஷனில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நெகட்டிவ் வந்து 9,000 சம்வேர் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 16,000. இதில் வந்து எதாவது பொசிஷனாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வச்சிருக்கேன். ரிலையன்ஸ் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜின்னு சொன்ன பார்த்தீங்களா, நான் வந்து 1365ல வந்து இந்த பெரிய ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன். ஓகேவா, அது ஒரு பக்கம் ஓடினே இருக்கு. இப்போ தான் வந்து ரிலையன்ஸ் வந்து செல் வந்திருக்கு. நான் பேர் ஷெட்னா நான் 56 எடுத்தேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் இந்த பொசிஷன் வந்து மேனேஜ் பண்ணணும். இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி அந்த 12th மேல இருக்கிற ஸ்டார்ட் வந்து அதே இதுலேயும் அதே தான் வரும். அதெல்லாம் ஒரே செட்டப் தான். குவான்டிட்டிஸ் மட்டும் தான் மாறி இருக்கும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் 25ல வந்து 2750 வந்து ப்ரொடக்ஷன் மட்டும் உள்ள போட்டேன். மீதெல்லாம் அதே அதில் இருக்க ஃபார்மேட்ல அப்படியே இருக்கு. நான் கிளாஸாக டீச் பண்ணுறேன். இப்போ லேர்ன் பண்ணுன்றதா நான் ப்ராசஸாக வச்சு அப்படியே மல்டிபிளாக பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி 26 பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் பார்ப்போம். ஆல்ரெடி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 26 பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து ப்ராஃபிட் நல்லா தான் இருக்கு. 8,000 ரூபாய் ரிகவர் தான் இருக்கு. ஸோ நேற்று இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதுவும் இப்படி தான் இருக்கு. ஸோ இந்த பே ஆஃபாகவும் பார்க்கலாம்னா இதில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இதில் வந்து இப்போ எப்படி இருக்கு, ரிலையன்ஸோட பொசிஷன் வந்து இது அது ஓரளவு ஒரு 8,000 நெட்டில் இருக்கு. இந்த என்னோட பொசிஷன் இது சும்மா ட்ராக்கிங் வச்சிருந்தேன் டீச்சர்ஸ். அதே மாதிரி மேயோட ஸ்டாட்டில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 5,000 ப்ராஃபிட்ல தான் இருக்கு. அதே மாதிரி 12th மே ஸ்டாட்டில் வந்து ஒரு செட்டுக்கு வந்து ஓகே ஒரு செட்டுக்கே வந்து 5,000 ரூபாய் வந்துருச்சு. ஸோ அதோட பேஃபாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ ஒரு செட்டுக்கு ஏன்னா கொஞ்சம் மூவ் வந்து கொஞ்சம் வைல்டு தான். ஏன்னா நம்ம முண்டையிலேருந்து எடுத்தோம். மேலே வந்து 200லேருந்து நேராக 880 வரைக்கும் போச்சு. அப்புறம் திரும்பி இங்கே 250 வந்துச்சு. ஓகேவா, திரும்பி வந்து 24 வந்துச்சு. அப்புறம் திரும்பி 350 போச்சு. அப்புறம் நான் இன்னைக்கு வந்து திரும்பி 300 வரைக்கும் வந்துச்சு. திரும்பி நான் வந்து 450 வரைக்கும் போச்சு. இப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா 330 340 நிற்குது. ஸோ இது ஜிக்ஸாக்காக பார்க்குறீங்க. ஸோ நான் வரிஜானலாக வந்திருக்கேன். இப்படி வரைஞ்சிங்கன்னா இப்படி வந்துருக்கும். அப்புறம் இப்படி வந்துச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இப்படி வந்துச்சு, நல்லா மேலே போச்சு. திரும்பி கீழே வந்துச்சு, திரும்பி மேலே போச்சு. இப்படி இது ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக தான் இருக்குது. இதுவே பெரிய ரேஞ்சு. அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஒரு மூணு பெருசு பண்ணுறதுனால நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து 1 லேக் தான் இருக்கேன். 1 லேக்னா 1 லட்ச ரூபாய்க்கு நான் கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் வந்து ஏன்னா அடிஷனலாக போக வச்சிருக்கேன். இதை மல்டிபிள் பிளேஸாக வச்சிருக்கேன். நான் அது கிளாஸ் டீச் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். அதுக்காக ஸ்ட்ரக்சராக வந்து எனி வீக் எப்படினாலும் காசு பண்ணிடலாம் அப்படின்றது தான் அந்த கோர்ஸோட மோட்டோ. மேஜர் என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து அந்த போர்ஷன் வந்து இருக்குது. அது நம்ம பெருசாக அதை பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக போகணும். அது ஆக்சுவலாக பெய்ட் கிளாஸாக வரும். வந்து வேஸ்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து வந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி எல்லாம் சேர்த்து வந்து நேற்று வந்து 9 வந்து இப்போ 10 வச்சு. அப்புறம் நம்ம எப்போவுமே அந்த ஏற்றம் அக்கௌண்ட் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஏற்றம் அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் ஃபண்டட் அக்கௌண்ட் போட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் கன்சர்வேட்டிவ் வந்தால் போதும். இப்போ நேற்று வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 16 ரூபா 17 ரூபா நெகட்டிவ் இருந்துச்சு. இன்னைக்கு மொத்தம் ரிகவர் ஆயிடுச்சு. ஓகே 21 ரூபா வந்துச்சு. ஸ்ட்ராட்டஜியாகவும் பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து இந்த 12th மேவை பொறுத்த வரைக்கும் 12th மே 12th மேவை பொறுத்த வரைக்கும் ஸோ அது இன்னைக்கு 7,000 ரூபாய் ப்ராஃபிட் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ரிகவர் ஆனது 7,000 ரூபாய் தான். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்கலாம். ஸோ நான் டெய்லி வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நேற்று வந்து இது வந்து
நான் சொன்னேன் ஒய்டாக வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பொசிஷன் வந்து இப்போ இப்படி இருக்குது, ஸ்டில் ஒய்டாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா செல் பண்ணது வந்து 40 ரூபா 90 ரூபான்னு இருக்குது. ஸோ இந்த ஒயிட்னஸ் இருக்குது, இந்த ஒயிட்னஸ் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து ஹோல்ட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு, ஸோ ரிஸ்க் வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் டேரக்ஷன் போச்சுன்னா இது இப்படியோ இல்லை இது இப்படியோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி உள்ள எடுத்துன்னு வரதான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வந்து 28 ரூபா 30 ரூபா வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் நான் வந்து இதில் டார்கெட் பண்ணுறது வந்து ஒரு 40% 50% போது எனக்கு கேப் வச்சிருக்கேன். 5 லேக்ஸ்க்கு வந்து எனக்கு ஸோ ஃபைவ்ல வந்து எனக்கு வந்து 10,000 இல்லை 15,000 வரும்போது ஜென்ரலாக புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் தான் இதை நான் மேனேஜ் பண்ணுறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது இப்படி இருக்குது. அப்புறம் இன்னொரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் இருக்குது, இது இந்த மேவோட ஃப்ரெஷ் பொசிஷன் இதை டைட் பண்ணி போட்டது வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த பொசிஷனுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஸோ அது என்ன பொசிஷன் 26 மே. ஸோ 26 மே வந்து இன்னைக்கு ஒரு 7,000 ரூபாய் ரிகவர் தான் இருக்குது. நேற்று வந்து ஒரு 5,000 ரூபாய் நெகட்டிவ் இருந்துச்சு. நேற்று வீடியோ பார்த்தவங்க தெரியும், ஒரு 5,000 ரூபாய் இருந்துச்சு, அதுக்கு மேலே தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் ஒன்றும் பெருசாக பண்ணல. நேற்றுலாம் ப்ரொடக்ஷன் மட்டும் டைப் பண்ணி வச்சிருந்தேன். நேற்று ப்ரொடக்ஷனில் சின்ன லாஸ் இருக்குது, பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கால்லையும் சரி அந்த புக்லையும் சரி நல்லாவே கரைஞ்சின்னு வருது. ஸோ பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா இப்போ அதை மேலே போகும் எனக்கு ரெண்டு அப்பில் மாறி இருக்கு. ஸோ அதனால இந்த பக்கம் மட்டும் ரிஸ்க் வச்சுன்னு இருக்கேன். இன்னும் 10 ரூபா மேலே போச்சுன்னா ஒன்றும் வேணாம், இப்போ இந்த ரிஸ்க்கு இங்கே போட்டலாம். இல்லை சென்டராக வருது, இல்லை ட்ரெண்ட் வந்து டவுன் ஆகுதுன்னா நேராக தூக்கி இது இந்த ரிஸ்க்கு ஈக்குவலாக வந்து நோக்கி போட்டுருக்காங்க கோலாக இருக்கும். பட் ஆனால் தான் பொறுமையாக மேனேஜ் பண்ண வேண்டியதான். இதோட பொசிஷனும் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 லேக்ஸ்னு வச்சுருந்தேன். மந்த்லின்றதுனால கொஞ்சம் ஒரு இருக்கிறேன். கோல் வந்து இதே தான், எனக்கு கிட்டத்தட்ட ஒன்று 1.30 இருக்கா. ஸோ 1.30னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 40-60 வந்து நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும், ரேஞ்சுக்குள்ளே வரணும். அப்படி இல்லைன்னா ப்ராசஸாக பார்த்து தான் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் இப்போ இந்த பொசிஷன் இருந்துச்சு. இன்னொன்று வந்து அந்த 19th பொசிஷன் இனிஷியேட் பண்ணால் அது இன்னும் பே ஆஃப் போடல. பட் ஆனால் 19th வந்து நேற்று வந்து 6,000 ரூபா ஏதோ நெகட்டிவ் இருந்துச்சு ஞாபகம் இருக்குது. நான் வந்து சொன்னேன் ஒரு பொசிஷன் எடுத்தேன், அதுக்கப்புறம் அந்த ப்ரொடெக்ஷன் மட்டும் டைப் பண்ணிட்டு போட்டுட்டேன் அப்படி சொல்லி நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லெக் தான் இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து மேலே மார்க்கெட் பிச்சின் ஓடுனதுனால நான் இது மட்டும் ப்ரொடக்ஷனாக வச்சிருந்தேன், 55 ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சிருந்தேன். ஸோ இப்போ அது நான் நேற்று சொல்லும்போது சொன்னேன் இப்படி இருக்கும் பே ஆஃப் வந்து இப்படி இருக்கும், டவுன் சைடில் கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்கும். இப்போதைக்கு இதில் எப்படி இருக்குன்னா இது ஈக்குவலாண்டான்ற மாதிரி ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கீழே போச்சு அப்படின்னா ஸோ சென்ட்ரா வருது, எனக்கு 24,400 300 இருக்குது. சென்ட்ரா வருதுன்னா மட்டும் இந்த ரிஸ்க்கை நெகோஷியேட் பண்ணிக்கலான்றது தான். ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நெட் இல்லைனா இந்த பொசிஷன் வரைக்கும் இன்னொரு புக்லாம் பண்ணல. ஸோ ஓவராலாகவே நெட் பிஎன்எல்லே வந்து ஒரு 165 ரூபா வந்துச்சு. நேற்று வந்து இந்த ப்ராஃபிட் சாரி அது இந்த லாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு 165 ரூபா. ஸோ இப்போ தான் ஃப்ளாட் ஆயிருக்கு இந்த பொசிஷன். ஸோ எப்போ நம்ம அடுத்த வாரத்தில் ஏற்றாலும் பொசிஷன் வந்து ஒரு பக்கம் ஏன்னா போன தடவை வந்து 12th மேல் எடுக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷன் எடுத்தேன் 150 ரூபா ஸ்டார்ட் பண்ணேன். அது 300 ரூபா போயிடுச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டேன். அதுலேருந்து அப்புறம் மேலே வந்துச்சு, அது ஒரு 300 ரூபா போயிடுச்சு. அப்படியே மாற்றி மாற்றி தான் கொடுக்குறேன். அதனால தான் வந்து அந்த 12th மேல் வந்து ஹெவி ப்ராஃபிட் இல்லாமல் இப்போ தான் ப்ராஃபிட்டே வருது. நான் ஒயிட் ரேஞ்சாக மட்டும் வச்சுருந்தேன். இப்போ இதுதான் பொசிஷனாக பார்க்கும்போது அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து இதுதான் பொசிஷனாக வச்சிருக்கேன். இந்த கேபிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வச்சிருக்கேன். பெருசாக நான் டிப்ளாய் பண்ணல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது 3 லேக்ஸ் சும்மா தான் இருக்குது. மொத்தமே வந்து 12 லேக்ஸோ 13 லேக்ஸ் தான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கேன். இன்னும் ப்ளஸ் பண்ணாமல் இருக்கேன் ஒரு 1.5 லேக்ஸ். அது பொறுமையாக ப்ளஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 15 பிளான் பண்ணிட்டேன் ஒரு லோனாக போட்டு. ஆனால் அது ஆல்ரெடி ப்ராஃபிட்டாகவே பார்த்தீங்கன்னாலே இங்கே ட்ராக்கிங்கே தெரியும். ஸோ நேற்று வந்து 18 ரூபா போகும்போது 60 ரூபா 58 ரூபா வந்துச்சு. திரும்பி அதை 77 ரூபா வந்துச்சு. நான் வந்து எம்டிஎம்மாக ஜென்ரலாக பார்க்க பண்ணுறதில்ல. நான் ஏற்கனவே ஒரு 10 ரூபா புக் பண்ணினோம், ஏற்கனவே ஒரு 25 ரூபா புக் பண்ணினோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் எப்போ புக் பண்ணுறோமோ அப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் 45 ரூபா தான். ஆமாம் 45 ரூபா தான் என்னோட புக் ப்ராஃபிட் நான் மைண்டில் வச்சிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அதை தாண்டி வந்து எவ்வளோ வருதோ வரலன்றதில்ல. இப்போ நான் 15 லேக்ஸ்னே வச்சா கூட ஓகே 15 லேக்ஸ்க்கு வந்து நான் ஒரு மாசமா தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்துச்சு. எனக்கு காஸ்டிங்கே வந்து 1.25 வரைக்கும் வரும் காஸ்டிங். அதுக்கு மேலே எனக்கு 1.75 இதில் கிடச்சிருக்கு. எனக்கு அதுவே போதும். ஓகேவா, வெறும் புக் ப்ராஃபிட் மட்டும் வச்சு இது ரெண்டுத்தையும் வந்து நான் அடுத்த மாதத்துக்கு தான் விட்டு போகிறேன். ஸோ அது விட்டுனாலே போதும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கமிங் பேக் டு அதான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டாக என்னன்னு பார்க்குறதுனா நியூஸ் ஃப்ளோ தான் இருக்க போகுது. ஸோ நியூஸ் மட்டும் கொஞ்சம் ஷேராக பார்த்துங்க, ரிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேற நம்ம கையில் வேறு ஒன்றுமே இல்லை. ரிஸ்க்கு மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் தான் நம்ம இருக்குது. இப்போ ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல நம்ம பார்த்துருந்தோம் இந்த வெஜ்ஜின்னு சொன்னோம். அந்த வெஜ்ஜி பிரேக் டவுன் ஆனோடனே அது ஒரு பேஸ் வரைக்கும் வந்துச்சு. இப்போ வந்து அப்படியே சைட் வைஸில் தான் இருக்குது மார்க்கெட். சரியா, இது தாண்டினா மட்டும்தான் வந்து ஃபர்தராக மேலே போகும். பட் என்னன்னா ஒரு மாதிரி சைட் வைஸ் கன்சல்டேஷனில் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். பொசிஷன் வந்து இப்போ இந்த சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, இந்த 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 சேனல்ன்ற மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிடுச்சானா இல்லை ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆச்சு. இப்போ அது வந்து அதுக்கப்புறம் இப்போ இந்த சேனலில் மார்க்கெட் போயின்னு இருக்கு அப்படின்னா. ஸோ இப்போ இது பொறுமையாக வருமானா இந்த ஹை தாண்டிச்சுன்னா ஓகேவா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹெவி புல்லிஷாக மாறிச்சுன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 200 பாயிண்டாக பொறுமையாக வந்து மார்க்கெட்டை பாருங்கள். ஸ்ப்ரிங்காகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வருது. ஸோ அதனால பொறுமையாக ட்ராக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் எதிர்பார்க்குறது இந்த லோ உடஞ்சது அப்படின்னா திரும்பி இந்த சேனலோட லோவர் ரெண்டுக்கு வந்துடும். ஸோ இந்த லோவர் ரெண்டில் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இப்போ லோ ரெண்டு வருதுன்னா இந்த இடத்துல வந்து இது மீட் ஆகிற இடமா இருக்கும். அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை ஆகும். ஸோ ஒரு சப்போர்ட் இருந்தால் பொறுமையாக வந்து திரும்பி இந்த சேனலுக்குள்ள வர ட்ரை பண்ணும். இல்லை உடஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் சேனல் வந்து இப்படி போட்டு முடிக்கலாம். ஸோ இந்த ஐயும் வச்சுட்டு இது அப்படியே ட்ரா பேரலைன் வரைஞ்சு இப்படி போட்டு வேண்டியதான். அப்புறம் இந்த சேனலில் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த வெஜ்ஜுக்கு அப்புறம் இப்போ இந்த சேனல்ன்ற மாதிரி அப்டேட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். மார்க்கெட் கூடயே எவ்வளோ போயிடுங்க. ஸோ நாளைக்கு வந்து இதுமாதிரி தான் நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு பார்ப்போம். அதுமாரி வீக்கெண்ட் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நானும் வந்து கோயம்புத்தூர் போகிறதுனால நான் பெருசாக அக்ரெசிவ் பொசிஷன்ஸ் வச்சுல. மோஸ்ட்லி எல்லாம் எந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணி பார்த்தாலும் எல்லாத்தையும் வந்து காசு நல்லா ஃப்ரீயாக தான் வச்சிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபண்டு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. 7 லட்ச ரூபா வாங்கியுமே
ஃபண்ட் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இதில் ஒதுக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து ஆக்சுவலாக இதுவே வந்து 16 lakhs திரும்பி வந்து 17 lakhs தான். அதுலேயும் வந்து நல்லா பொறுமையாக தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மோஸ்ட்லி வந்து எல்லா ஃபண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக வைக்கல, கொஞ்சம் பொறுமையாக தான் வச்சிருக்கேன். அதை எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்க பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ பாருங்க, நாளைக்கு என்ன இருக்குது நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் ஜாயின் பண்ணுவோம். அதேமாதிரி வீடியோ முடிஞ்ச உடனே நாளைக்கு வீடியோ போடுறேன்னா தெரியல. நான் ஈவினிங் வந்து ட்ராவல் பிளான் பண்ணிருக்கோம், எத்தனை மணிக்கு கிளம்புறோம் ஐடியா இல்லை. ஓன் வெஹிக்கிள் தான் பிளான் பண்ணுறோம். இப்போ முடிஞ்சா சீக்கிரமாக வீடியோ போட்டு நான் கிளம்ப ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து மண்டே பார்த்துப்போம். ஸோ அதேமாதிரி வந்து மீட்டாக போகிறவங்க வாங்க மீட் பண்ணுவோம். நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது, லேர்னிங் இருக்குது, ஆஃப்லைன் செஷனில் நிறைய லேர்னிங் இருக்குது. அதே மாதிரி நம்ம டின்னர் பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு. அங்கேயும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இருந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அதையும் வாங்க, அதை பற்றி பார்ப்போம், அதெல்லாம் பேசுவோம். நல்லா தான் என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரீயாக வச்சுங்க வீக்கெண்டை. நான் என்ன ட்ராவல் பண்ணுறதுனா நான் ஃப்ரீயாக வச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். See you guys. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.